விக்கிரவாண்டியில் செப்டம்பர் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழக மாநாடு தொடர்பாக 21 கேள்விகள். விஜய் வந்து செல்லும் வழி, நிகழ்ச்சி நிரல் உள்ளிட்ட விவரங்களை கேட்ட காவல்துறை. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் வாழைப்படம் பார்த்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 1000 வாழைத்தார்களை இதயத்தில் ஏற்றிவிட்டார் மாரி செல்வராஜ் என்றும் நிகழ்ச்சி. ஆந்திரா, தெலங்கானாவில் கனமழைக்கு இதுவரை 24 பேர் உயிரிழப்பு. தொடர்ந்து தண்ணீரில் தத்தளிக்கும் விஜயவாடா. விஜயவாடாவில் மழை வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளை 2வது நாளாக படகில் சென்று ஆய்வு செய்த முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. தனியார் உணவகங்கள், தன்னார்வ அமைப்புகள் மூலமாக மக்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கவும் ஏற்பாடு. ஆந்திராவில் பெய்த கனமழையால் ராயனபாடு ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்ட தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் 2 நாட்களாக ரயிலுக்குள் தவித்த பயணிகள் பத்திரமாக மீட்பு. ஆந்திராவில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் சென்னை, தாம்பரத்திற்கு வரும் ரயில்கள் உட்பட 18 ரயில்களின் சேவை ரத்து. இன்று மட்டும் 8 ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சென்னை திருச்செந்தூர் ரயிலிலிருந்து விருதுநகர் அருகே தள்ளிவிடப்பட்ட காவலர். செல்போன் திருடர்களால் தள்ளிவிடப்பட்ட காவலர் காயத்துடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. ஈரோடு செட்டிப்பாளையத்தில் ஜேசஸ் பள்ளிக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். பள்ளிக்கு விடுமுறை விட்டு காவலர்கள் சோதனை. வெளிநாட்டில் இருக்கிறேன் என்ற உணர்வே இடாத வகையில் வாஞ்சியோடு அரவணைக்கும் உறவுகள். அமெரிக்காவில் எக்ஸடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஆவணி திருவிழா தேரோட்டம் கோலாகலம். திரளான பக்தர்கள் இணைந்து அரோகரா முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ஹேமா கமிட்டி அறிக்கை பற்றி தனக்கு தெரியாது என்று நடிகர் ரஜினிகாந்த் பேட்டி. தொடர்ந்து தமிழ் திரையுலகுக்கும் ஹேமா கமிட்டி அமைக்க சொல்லி நிறைய பேர் வலியுறுத்துறாங்க. ஹேமா கமிட்டி மலையாளம் எனக்கு தெரியாதுங்க, அதை பத்தி தெரியாது, சாரி. மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்பியதால் செய்தியாளர்களிடம் தகராறு செய்த நடிகர் ஜீவா. பாலியல் புகார்கள் குறித்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகாவது நடிகைகள் கூறுவது வரவேற்கத்தக்கது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு இயக்குனர் வெங்கட் பிரபு பிரத்யேக பேட்டி. அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் அது. ஆனால் இவ்வளோ வருஷம் கழிச்சு அது வெளில வருதுங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். பீப்புள் ஆர் கெட்டிங் போல்ட் இனஃப் டு கம் அவுட் அண்ட் சே இந்த மாதிரி வந்து தப்பு நடக்குது, இந்த மாதிரி வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இதே மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்தால் நல்லா இருக்கும். தேசிய பாடத்திட்டத்தை ஒப்பிடும்போது மாநில பாடத்திட்டத்தின் தரம் மோசமாக உள்ளது. தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி விமர்சனம். கேரள காங்கிரசில் தலைமைக்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே உயர் பதவி என கூறிய பெண் நிர்வாகி. கேரள திரைத்துறையுடன் ஒப்பிட்டு கருத்து தெரிவித்த சிமிஜான் கட்சியிலிருந்து நீக்கம். ஆடவருக்கான உயரம் தாண்டுதல் T47 பிரிவில் வெள்ளி வென்றார் இந்தியாவின் நிஷாத் குமார். 100 மீட்டரை தொடர்ந்து 200 மீட்டர் ஓட்டத்திலும் வெண்கலம் வென்று பிரித்திபால் அசத்து. பாராலிம்பிக்கில் பதக்கத்தை உறுதி செய்தார் தமிழக பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசன். அரையிறுதியில் தமிழகத்தைச் சேர்ந்த மனிஷா ராமதாஸை நேர் செட்டுகளில் வீழ்த்தினார்.
கங்கனா ரணாவத் இயக்கி நடித்துள்ள எமர்ஜென்சி படத்திற்கு தடை விதிக்க சீக்கிய அமைப்பு கோரிக்கை. சீக்கியர்களின் அடிப்படை உரிமை பாதிக்கப்படும் வகையில் காட்சிகள் இருப்பதாக குற்றச்சாட்டு. सारे देश में तुम्हारे खिलाफ नफरत का பாகிஸ்தானின் கராச்சியில் புதிதாக திறக்கப்பட்ட ஷாப்பிங் மாலில் துணிகளை திருடிச் சென்ற மக்கள். सभी गिराया हुआ हमने तो देख छोटे भी होंगे यहाँ पर देख कोई चेक वाला कोट निकाल ले. சிறப்பு தள்ளுபடி என்ற அறிவிப்பை பயன்படுத்தி துணிகளை அபே செய்யப்பட்ட நிலையில் கூட்டத்தை கட்டுப்படுத்த தடியடி நடத்திய காவல்துறை. ஆந்திராவில் கனமழை வெள்ளம் காரணமாக தண்டவாளங்கள் அடித்து செல்லப்பட்ட நிலையில் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயிலில் சிக்கி தவித்த பயணிகள் 2 நாட்களுக்கு பிறகு ஜேசிபி டிராக்டர் உதவியுடன் மீட்கப்பட்டிருக்கின்றன. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக பெரும்பாலான இடங்கள் வெள்ளத்தில் மிதந்து வருகிறது. பல இடங்களில் மழை வெள்ளத்தால் ரயில்வே தண்டவாளங்கள் மணலரிப்பு ஏற்பட்டு தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. ஒரு சில இடங்களில் சிக்னல் கம்பங்கள் சரிந்து விழுந்திருக்கிறது. இதனால் ஆங்காங்கே ரயில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. இதேபோல ராயனபாடு என்ற ரயில் நிலையத்திற்கு அருகே தண்டவாளங்கள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டன. இதனால் அந்த வழியாக நேற்று முன்தினம் வந்த டெல்லி சென்னை இடையிலான தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் சிக்கிக் கொண்டது. கடந்த 2 நாட்களாக மழை வெள்ளத்திற்கு நடுவே வெளியேற முடியாமல் ரயிலில் பயணிகள் சிக்கி தவித்து வந்தனர். இந்நிலையில் டிராக்டர், ஜேசிபி உள்ளிட்டோரின் உதவியுடன் பயணிகளை மீட்ட ரயில்வே அதிகாரிகள் அரசு பேருந்துகள் மூலமாக விஜயவாடாவிற்கு அனுப்பி வைத்தனர். தெலங்கானாவில் அடிலாபாத், நிசாமாபாத், ராஜன்னா ஸ்ரீஜில்லா, மஹபூப் நகர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்திருக்கிறது. அந்த மாநிலத்தில் இதுவரை மழை வெள்ளத்தால் 15 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். ஹைதராபாத்தில் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி இருப்பதால் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் கேசமுத்திரம் மற்றும் இந்தோனேஷிய தண்டவாளங்கள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இதனால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சீரமைப்பு பணிகளை ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஆந்திராவில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக ஸ்ரீகாகுளம், விஜயநகரம், காக்கிநாடா, நந்தியாலா உள்ளிட்ட மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. விஜயவாடாவின் பல இடங்களில் இடுப்பளவிற்கு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். மழை வெள்ளத்தில் இதுவரை 12 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். வீடு, உடைமைகளை இழந்த மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மீட்புப் பணிகளில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் விஜயவாடாவில் படகில் சென்று 2வது நாளாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆய்வு மேற்கொண்டார். நேற்று இரவு 12 மணி வரை ஆய்வுப் பணியில் ஈடுபட்டிருந்த சந்திரபாபு 2வது நாளாக மக்களை நேரில் சந்தித்து பாதுகாப்புகள் குறித்து கேட்டறிந்தார். தானே களத்தில் இறங்கி மீட்புப் பணிகளை கவனித்து வருவதால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். పైన బోట్లు పనిచేస్తున్నాయి. అదే మాదిరిగా 4-6 హెలికాప్టర్లు వస్తున్నాయి. ఒక హెలికాప్టర్లో ఫుడ్ పెట్టడం కానీ, లేకుంటే బోట్లో తీసుకుపోవడం కానీ, పేషెంట్లు తీసుకురావడం కానీ ఇవన్నీ జరుగుతున్నాయి. వర్షం కూడా పడతా ఉంది. అయినా కూడా ఎక్కడ ఆపరేషన్స్ ఆపం, అన్ని విధాలు ఆదుకుంటాం.
பாலியல் புகாரில் முகேஷ் மற்றும் சித்திக் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கும் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகிலன் இணைக்கிறார். முகிலன், விவரங்கள். நந்தா, தற்போது நடிகர் முகேஷ், அதாவது கொல்லம் எம்எல்ஏ முகேஷ் மற்றும் நடிகர் சித்திக் ஆகிய இருவரும் முன்ஜாமீன் கேட்டு கேரள நீதிமன்றத்தை நாட இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. ஏற்கனவே எம்எல்ஏ மற்றும் மலையாள நடிகர் முகேஷ் கீழமை நீதிமன்றத்தில் நாளை வரை தன்னை கைது செய்ய ஒரு தடையை வாங்கியிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அவர் மற்றும் நடிகர் சித்திக் ஆகிய இருவருமே கேரள உயர்நீதிமன்றத்தை நாடுவதற்கு திட்டமிட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. இன்று அவர்கள் இந்த மனுவை தாக்கல் செய்யலாம் என்று தற்போது அங்கு இருக்க கேரளாவிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல் தெரிவிக்கின்றன. இருவர் மீதுமே ஏற்கனவே அவர்கள் பல பிரிவுகளில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக இருவர் மீதும் புகார் இருக்கிறது. எஃப்ஐஆரும் அவர்கள் மேல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் அவர்கள் கேரள உயர்நீதிமன்றத்தை நாடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. நந்தா, நன்றி முகிலன், விரிவான விவரங்களுக்கு. அண்மை செய்தி. அண்மையில் வெளியான வாழை படத்தை பார்த்துவிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அது குறித்த ஒரு பதிவை சமூக வலைதளத்தில் இட்டிருக்கிறார். சான் பிரான்சிஸ்கோவில் வாழைப்படம் பார்த்திருப்பதாக முதலமைச்சர் கூறியிருக்கிறார். இது குறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அபினேஷ், வாழைப்படம் பார்த்துவிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கிறார்? கடந்த 23ஆம் தேதி இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வாழை என்கிற திரைப்படம் வெளியாகி திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில கடந்த 27ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 17 நாள் பயணமாக அமெரிக்கா புறப்பட்டு சென்றிருக்கக்கூடிய நிலையில வாழை திரைப்படத்தை சான் பிரான்சிஸ்கோவில் பார்த்திருப்பதாக அவருடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறார். உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் உழைக்கும் மக்களின் வாழ்வியலையும் அவர்களின் வலியையும் பேசும் வாழையை சான் பிரான்சிஸ்கோவில் கண்டேன். படைப்பாளி மாரி செல்வராஜ் அவர்களுக்கு தன்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எனவும் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய சிவனைந்தன் என்கிற அந்த கதாபாத்திரத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேற்கோள் காட்டி பாராட்டியிருக்கிறார். பசியுடன் சிவனைந்தன் தவித்த போது 1000 வாழைத்தார்களை நமது இதயத்தில் ஏற்றிவிட்டார் மாரி என வாஞ்சியோடு இயக்குனர் மாரி செல்வராஜை பாராட்டக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பசி கொடுமையை ஏந்தி சிவனைந்தனும் எதிர்கொள்ளக் கூடாது என முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் உருவாக்கியதில் மகிழ்ச்சி பெற்றேன். காயங்கள் ஆறும் என்ற நம்பிக்கையுடன் மாற்றங்களை நோக்கி பயணத்தை தொடருவோம் எனவும் தொடர்ந்து வெற்றி படங்களை எடுத்து வரும் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்கள் எனவும் அமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல பாராட்டி இயக்குனரையும் அந்த திரைப்படத்தையும் பாராட்டி இருக்கிறார். குறிப்பாக ஏழை எளிய மாணவர்கள் எல்லாம் அடிப்படையாக கருத்தில் கொண்டுதான் இந்த காலை உணவு திட்டத்தையே உருவாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியாக இருக்கக்கூடிய அந்த வாழை திரைப்படத்தை அமெரிக்காவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்த்து தன்னுடைய வாழ்த்தை அவர் எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஜெனிஃபா, விரிவான தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி அபினேஷ். தெலங்கானாவின் கம்மம் மாவட்டத்தில் பாலேறு அணையில் உபரி நீர் திறப்பால் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், ஏற்கனவே அங்கு மழை வெள்ளம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த அணை திறப்பு, இது குறித்த முழு விவரங்கள். ஜெனிஃபர், இந்த பாலையாறு அந்த நீர்த்தேக்கத்தில் தற்போது நீர் முற்றிலுமாக அதற்கு முழு கொள்ளளவை எட்டி தற்போது நீர் மற்ற பகுதிகளில் வடிய தொடங்கியுள்ளது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானாவில் உள்ள அநேகமான நீர்நிலைகள் தற்போது நிரம்பியுள்ளன. முக்கியமாக அணைகள் முற்றிலுமாக நிரம்பியிருக்கிறது. இதனால் ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. தற்போது இந்த கம்மம் மாவட்டத்தில் பயங்கர வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனால்
இந்த கிராமப்புறங்கள் மற்றும் நகர்ப்புறங்களுக்குள் செல்லும் இந்த சாலைகள் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அங்கங்கு மக்கள் மற்ற இடங்களுக்கு, அதாவது பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கட்டிடங்களாக இருக்கட்டும் அல்லது இந்த பெட்ரோல் பங்குகளாக இருக்கட்டும் முற்றிலுமாக மழையில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு காட்சியை தான் நாம் பார்த்து வருகிறோம். அதே போல பஸ், லாரி போன்ற வாகனங்களும் இந்த தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். நேற்றும் நாம் பார்த்தோம், இந்த கனரக வாகனங்கள் மூலியமாகவே மக்களை, இந்த வெள்ளத்தில் மாட்டிருக்கக்கூடிய மக்களை இந்த பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமையில் தான் தற்போது இந்த ஆந்திரா, தெலுங்கானா அந்த கரையோர மாவட்டங்கள் உள்ளன. தற்போது இந்த மீட்பு பணியானது தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் தற்போது அங்கு முகாமிட்டு இந்த நீரில் மாட்டிருக்கக்கூடிய மக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜெனிபர், விரிவான தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி முகிலன். அண்மை செய்தி. ஈரோடு மாவட்டம் செட்டிப்பாளையத்தில் உள்ள ஜேசிஸ் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் வந்த நிலையில் பள்ளிக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து பள்ளியில் காவல்துறையினரும் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோட்டில் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்த விடயம் அங்கிருக்கக்கூடிய மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜேசிஸ் பள்ளிக்கு மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் அங்கு மாணவர்களுக்கு பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் தொடர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர்.